ஏன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நயத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நயம் என்றால் என்ன என்று சுருக்கமாக பார்த்தோம். ஏன் நயத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும்? காலம் காலமாக இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தை குறித்து நாம் பேசுகின்ற இஸ்லாம் என்றால் என்ன வகுப்புகள் எடுக்கிறோம்? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இதுதான் இஸ்லாம் என்று சொன்னாலே தொழுகை, நோன்பு, ஜக்காத் மட்டும்தான் நான் பேசுகிறோம். இதற்கு அப்பால் அநேகமானவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்த மக்களை தவிர யாரும் அதிகமாக பேசுவதில்லை. சந்தேகம் கேட்பதென்றாலும் தொழுகை நோன்பில் தான் சந்தேகம் கேட்கிறோம், சண்டை போடுவதென்றாலும் தொழுகை நோன்பில் தான் சண்டை போடுகிறோம். இது இஸ்லாம் அல்ல என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இது மட்டும்தான் இஸ்லாம் என்று நாம் சொல்லக்கூடாது. இது மட்டுமா இஸ்லாம்? இஸ்லாம் என்பது பரந்து விரிந்த ஒன்று. தொழுகையின் நோன்பும் ஜக்காத்தும் ஃபர்லான விஷயங்கள் தான். ஆனால் அது மட்டும் முழுமையான இஸ்லாம் அல்லவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு விரிவான ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு பரந்த ஒன்று. இதை தவிர வேறு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்கு நம்ம அறியாமல் இருக்கிறோம் நாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நயத்தை குறித்து தெரிந்து கொள்ளலாம்.